கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32-33 வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. தேவச்சனமே, இந்த இடத்தில் வேதம் அழகாய் சொல்கிறது. சில நேரத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார், ஆண்டவர் தான் இதை அனுமதித்தார் என்று அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும், நம்மை வேதனையின் வழியாய் நடத்தினாலும், துக்கத்தின் வழியாய் நடத்தினாலும், சில பிரச்சனைகளை, போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அவர் மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குவாராம். இதை ஆங்கில மொழியாக்கங்கள் எப்படி சொல்லி இருக்கிறது என்றால், மிகுந்த அன்பின்படி, அளவற்ற அன்பினால் இறங்கி நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து, சஞ்சலத்திலிருந்து நம்மை நீக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லையா? ஆம் தேவ ஜனமே, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை கஷ்டத்தின் வழியாய் நடத்தினாலும், கண்ணீரின் பாதையின் வழியாய் நடத்தினாலும் ஒருபோதும் அவர் அதை மனதார செய்வதே இல்லை. நாம் கலங்குவதற்கு முன்பாக அவர் கலங்குவது உண்மை என்று நம்மில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, என் குமாரத்தியின் காயங்களால் நானும் காயப்பட்டேன் என்று. அவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கஷ்டத்தின் பாதையில் வரும்போது, சஞ்சலப்படும் போது, துக்கப்படும் போது, வேதனைப்படும் போது இதை நாம் நினைப்பதே இல்லை. ஆண்டவர் எனக்கு இதை செய்து விட்டார், ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மனசார அப்படி செய்வதே இல்லையா? தேவ ஜனமே, இன்றைக்காவது அளவற்ற அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தவறு செய்து, நாம் பாவத்தில் விழுந்து, நாம் எடுத்த சில தவறான முடிவுகளால் சில விளைவுகளை நாம் சந்திக்கும் போது, அந்த வேதனையின் வழியாய் வரும்போது நாம் செய்கிற காரியம் அவரை குற்றப்படுத்துகிறோம். ஆனால் அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஐயோ, அன்றைக்கே என் மகள் இந்த பேச்சை கேட்காமல் போய்விட்டாளே, அதனால் அவள் இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே என்று நாம் கலங்குவதற்கு முன்பாகவே கலங்குகிற நல்ல தகப்பனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, அன்றைக்கு பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒருவன் ஆஸ்தியை பிரித்துக் கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். இப்பொழுது சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை. அவ்வளவு சஞ்சலம், அவ்வளவு வேதனை. அநேகருக்கு பல வேளை சாப்பாடு போட்ட ஒருவனுக்கு இன்றைக்கு ஒருவேளை உணவிற்கு வழி இல்லை. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் என் தகப்பன் வீட்டுக்கு போய் வேலைக்காரராவது இருக்கலாம் என்று எழுந்து புறப்படுகிறான். ஆனால் நடந்தது என்ன? அவன் தூரத்தில் வருவதை பார்த்து தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, பிரிந்து போன மகன் தகப்பனை குறித்து அங்கலாய்த்தானோ தெரியவில்லை. அவன் தன்னுடைய நிலைமை மாறிவிட்டதே, நான் இப்படி இருந்தேனே என்பதை நினைத்துதான் அழுததாய் வேதம் சொல்லுகிறது. ஆனால் தகப்பனோ, ஆஸ்திகள் போனாலும் பரவாயில்லை, என் மகன் திரும்பி வர வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கிற அந்த அன்பு, அவருடைய உள்ளம் எவ்வளவாய் தவித்திருக்கும் பாருங்கள். ஐயோ, என் மகன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லையே, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவன் நன்றாக இருந்தால் சரி, ஆனால் அதை எல்லாம் அழித்து விட்டு என்ன செய்கிறான் தெரியவில்லையே, சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறான் தெரியவில்லையே, கையில் பணம் இருக்கிறதா என்று தெரியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறதினால்தான் அவர் எப்பொழுது என் மகன் வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறவராய் காணப்பட்டார். தேவ ஜனமே, இன்றைக்கும் நம் தகப்பன் அப்படித்தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் சஞ்சலத்தின் வழியாய் கடந்து வரும்போது, கண்ணீரின் வழியாய் கடந்து வரும்போது நாம் அவரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை ஒரு நாளும் மனசார அப்படி கஷ்டப்படுத்துவதில்லை. அவர் மிகுந்த கிருபையின்படி இறங்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவரிடத்தில் திரும்ப வந்து விடுங்கள். சஞ்சலப்படும் போது, நீர்தான் இதை அனுமதித்தீர் என்று சொல்வதை விட்டுவிட்டு, ஆண்டவரை, நான் செய்தது தவறுதான், இதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் என்பதை அறிந்து உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு வரும்போது அவர் மனப்பூர்வமாய் மன்னிக்கிற தேவனாய் இருந்து அவர் நமக்கு இறங்கி அற்புதங்களை செய்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,